ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா பாண்டிய வம்சம். எப்படி நமக்கு சோழ வம்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே போல பார்த்தீங்கன்னா பாண்டிய வம்சம் பல்லவ வம்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க எல்லாமே டைரக்டா நம்மளே ஆட்சி செய்யக்கூடியவங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா பாண்டிய வம்சத்துல இருந்து பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோழர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே போல பல்லவர்களை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மனை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சில கொஸ்டின்ஸ் எப்படின்னா ரிப்பீட்டடா இருக்கும். எல்லா எக்ஸாம்லயும் திரும்ப திரும்ப அந்த ஆங்கிள் தான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதனால அந்த ஆங்கிள் திரும்ப படிச்சாலே போதும். ஸோ இந்த பாண்டிய வம்சம் அப்படி பார்க்கும்போது நமக்கு பாண்டிய வம்சத்தை பத்தி சில பேசிக்கான குறிப்புகள் கிடைக்குது. சொல்லப்பட சொல்றாங்கன்னா மடக்குள கீழ் மதுரைன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மடக்குள கீழ் மதுரைங்கிற ஊர்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பாண்டியர்களை பத்தி அவரோட ஆட்சியை பத்தி கல்வெட்டு கிடைக்குது. ஸோ இதையும் கேட்பாங்க சிம்பிளா, பாண்டியரை பத்தின கல்வெட்டு எங்க இருக்கு? மடக்குள கீழ் மதுரை. ஓகேங்களா? ஸோ இந்த கல்வெட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியரோட ஆட்சியை பற்றி குறிப்புகள் கிடைக்குது. வேற என்ன தெரியுது நமக்கு? மதுரையை கூடல் மாநகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மதுரையை பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், மதுரையை கூடல் நகரம்லாம் சொல்லுவாங்க. அப்படி கூடல்னு சொல்லி மதுரையை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு கேட்டாங்கன்னா புலிமான் கோம்பை கல்வெட்டு. இல்லாட்டி சில டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னா புள்ளிமான் கோம்பைலாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா புலிமான் கோம்பைங்கிறத ஊரோட பேரு. அப்ப என்ன தெரிஞ்சுங்க பார்த்தீங்கன்னா புலிமான் கோம்பை கல்வெட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கல்வெட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மதுரையை கூடல் மாநகரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதே கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா மதுரையை பத்தி சங்க இலக்கியங்கள்ல எங்கெங்க குறிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி அப்படிங்கிற புத்தகம் எல்லாமே பெரும்பாலும் மதுரையை பத்தின குறிப்புகள் தருது. அதே போல மதுரையை பத்தி குறிப்புகள் தரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள், பாண்டிய ஆட்சியை பத்தி குறிப்பு தரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா மார்கோ போலோ அண்ட் இபின் பதுதா. நான் ஃபர்ஸ்டே படிச்சிருப்போம். தட் மீன்ஸ் முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலத்துல வருகை புரிந்த மொரோக்கோ நாட்டு பயணி யாருன்னு படிக்கும் இல்லையா, அந்த இபின் பதுதா அவரே தான். ஓகேங்களா? அப்ப மதுரையை பத்தி என்ன இருக்காங்க நமக்கு மார்கோ போலோ மற்றும் இபின் பதுதாவோட குறிப்புகள் பாண்டிய ஆட்சியை பத்தியும் சில குறிப்புகள் தருது. அதே போல பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார், அவருடைய இலக்கியங்கள் நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ பாண்டிய ஆட்சியை பத்தி சில குறிப்புகள் தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இது அடிக்கடி கேட்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மடக்குள கீழ் மதுரை கல்வெட்டு, அதே போல பார்த்தீங்கன்னா மதுரையை கூடல்னு குறிப்பிடக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா புலிமான் கோம்பை கல்வெட்டு அப்படிங்கிறது. சரி, இப்படிப்பட்ட மதுரை இருக்கு இல்லையா, அதை ஆட்சி பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். இந்த பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவு ஆட்சி பண்ணியிருக்காங்க. யார் யாரும் பார்த்தீங்கன்னா சங்ககால பாண்டியர்கள், இயர்லி பாண்டியர்கள், அதே போல லேட்டர் பாண்டியர்கள். சங்ககால பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா மதுரை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்தியா இருக்குன்னா சோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்துச்சு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு. அந்த நிலப்பரப்புக்கு பேர் பாத்தீங்கன்னா குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. அது பேர் பாத்தீங்கன்னா குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ லெமூரியா, குமரி கண்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த குமரி கண்டத்துல என்ன பண்றாங்கன்னா முதல்ல பாண்டியர்கள் என்ன பண்றாங்க, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் முக்கியம். சோ முதலாம் தமிழ் சங்கம் நடைபெற்ற ஊர் இது. ஏன்னா சங்கம்ங்கிறதே பாத்தீங்கன்னா புலவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, அறிவில் சிறந்த புலவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தாங்கள் இயற்றிய புத்தகத்துல இருக்கிற பாடல்களையும் வரிகளையும் வாசிச்சு காமிப்பாங்க. அந்த புத்தகத்துக்கான பொருளை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பத்தி பாத்தீங்கன்னா மத்த அறிஞர்கள், மத்த புலவர்கள் விவாதிப்பாங்க. அப்ப இந்த விவாதத்தை கவனிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி கூடி நிற்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன தெரியுது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாண்டி நாட்டுல கல்விக்கும் புதிய புதிய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் ஆர்வம் செலுத்திருக்காங்க. அப்ப சங்க காலத்துல நம்பிக்காங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அந்த சங்கம் இருக்கு இல்லையா, முதல் சங்கம் நடைபெற்ற ஊர்னு பாத்தீங்கன்னா குமரி கண்டமா தான் இருக்கு. அதே போல இயர்லி பாண்டியாஸ் இவங்க ஏன் உருவாகிறாங்க பாத்தீங்கன்னா அந்த குமரி கண்டம் இருக்கு இல்லையா, காலப்போக்கில் என்னாச்சுன்னா கடல்ல முழுகி போச்சு. பாத்தீங்கன்னா ஆழி பேரலை, கடற்கோள் கொண்டு வச்சு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா சுனாமி மாதிரி பெரிய அலைகள் என்னாச்சுன்னா அந்த குமரி கண்டத்தை முழுகிருச்சு. அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்றாங்க, அப்படியே செட்டில் கொஞ்சம் தூரம் கபாடபுரங்கிற ஊருக்கு வராங்க. ஓகேங்களா? அங்க 2ஆம் சங்கம் நடக்குது. ஸோ முதல் சங்கம் பாத்தீங்கன்னா குமரி கண்டத்துல, 2ஆம் சங்கம் பாத்தீங்கன்னா கபாடபுரத்துல நடக்குது. கபாடபுரம். ஓகேங்களா? இது என்னாச்சு, காலப்போக்கில் பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கிடுச்சு, அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பண்றாங்க, மக்கள் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இப்ப இருக்கக்கூடிய மதுரைக்கு வராங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய மதுரையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள், லேட்டர் பாண்டியர்கள், அல்லது பாத்தீங்கன்னா 3ஆம் சங்கம் நடைபெற்றுச்சு. மொத்தம் 3 சங்கம் இருந்திருக்கு. ஸோ முச்சங்கத்திலையும் தமிழ் வளர்த்தது யாருன்னா நம்முடைய பாண்டியர்கள். முதலாம் சங்கம் குமரிக்கண்டம், 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3ஆம் சங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய மதுரையில சங்கம் வளர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அது பேசிக்கான விஷயம்.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா வந்து இந்த பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய சின்னம்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இரட்டை மீன் சின்னம் தான் வந்து அவருடைய சின்னமா இருக்கு. இரட்டை மீன் சின்னம் தான் வந்து பாண்டியர்களுடைய சின்னமா இருக்கு. ஓகேங்களா, இது பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முற்கால பாண்டியர்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா சங்ககால பாண்டியரை பத்தி பார்க்கணும். ஸோ சங்க காலம்னா முதல்ல கேள்விப்பட்டிருப்போம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கு இல்லையா, அது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சங்க காலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள், கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 600 ஆண்டுகளுக்கு பேர் தான் வந்து சங்க காலம்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம இருக்காங்க நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குமரி கண்டத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க பாருங்க, தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது குமரி கண்டத்துல தான். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. தென்மதுரை. ஓகேங்களா, ஏன் தென்மதுரைங்கிறாங்க, பிகாஸ் குமரி கண்டங்கிறது இப்ப இருக்கக்கூடிய மதுரைன்னு வச்சுங்களேன், அந்த குமரி கண்டங்க இருந்துச்சு, இதுக்கு சவுத்துல தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப இருக்கக்கூடிய மதுரைக்கு தெற்கு புறமா தான் அந்த மதுரை இருந்துச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தென்மதுரை அல்லது குமரி கண்டம்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த முற்கால பாண்டியர்கள் பண்ண மிக சிறந்த வேற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சங்கம் வளர்த்துறாங்க இல்லையா, இங்க எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்க. முதற் சங்கம் குமரி கண்டம், இரண்டாம் சங்கம் பாத்தீங்கன்னா கபாடபுரம், மூன்றாம் சங்கம் வந்து மதுரை. ஸோ இப்பதான் வந்து இங்க இமேஜ் போட்டு நடத்திட்டு இருந்தோம் இல்லையா. ஓகே, ஸோ குமரி கண்டம் அது கடல்ல முழுகின பிறகு பார்த்தீங்கன்னா கபாடபுரத்துக்கு வராங்க. அதுவும் கடல்ல முழுகின பிறகு என்ன பண்றாங்க, மக்கள் ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப இருக்கக்கூடிய மதுரைக்கு வந்தாங்க, பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா முதல் சங்கம் நடைபெற்ற இடம் குமரி கண்டம், இரண்டாம் சங்கம் கபாடபுரம், மூன்றாம் சங்கம் தற்போதைய மதுரை. எந்த ஒரு நாகரிகமே பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையை ஒட்டி தான் உருவாகிருக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் உருவான அந்த பாண்டியர்கள், சங்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, எந்த ஆத்தை ஒட்டி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பற்றுளி ஆற விட்டு வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ பற்றுளி ஆற விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஆளுங்க வாழ்ந்திருக்காங்க. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபடபுரத்தில் நடந்துச்சு இல்லையா, அப்புறம் பண்றாங்கன்னா தன்னுடைய குமரி அப்படிங்கிற ஞாபகத்துக்கு என்ன பண்றாங்க, குமரி ஆற ஒட்டியே வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் காணாம போச்சு. ஓகேங்களா, ஸோ பற்றுளி ஆற ஒட்டி முதலாம் சங்கம், இரண்டாம் சங்கம் பார்த்தீங்கன்னா குமரி கடத்த குமரி ஆறை ஒட்டி இருந்திருக்கு. மூன்றாம் சங்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரையை ஒட்டி, ஸோ வைகை ஆத்தை ஒட்டி நம்ம உருவாக்கி இருக்கோம். இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, ஓகேங்களா, ஸோ முதலாம் தமிழ் சங்கத்துல எத்தனை மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, எப்படி கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா காய்சின வழுதி முதல் பாண்டியன் கடுங்கோன் வரை. ஓகேவா, ஸோ பாய்ச்சின வழுதி முதல் பாண்டியன் கடுங்கோன் வரை இருக்காங்க. மொத்தம் 89 அரசர்கள் வந்து முதலாம் தமிழ் சங்கத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வெண்டேர் செழியன் முதல் அடுத்து முட திருமாறன் வரை 59 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டாம் தமிழ் சங்கத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த முட திருமாறன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இங்க ஆரம்பிப்பார். ஏன்னா என்னாச்சு, கபாடபுரம் நீர்ல மூழ்கும் போது என்ன பண்றாரு, சோ அவர் மக்களை ஃபுல்லா கூட்டிட்டு தற்போதைய மதுரைக்கு வந்துடுறாரு. அப்ப இரண்டாம் தமிழ் சங்கத்துடைய கடைசி ஆளு முடத்திருமாறன் தான். அவர் நம்ம இருக்காரு மூன்றாம் தமிழ் சங்கத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு வேற ஊர்ல. ஓகேங்களா, சோ இரண்டாம் தமிழ் சங்கம் பார்க்கும்போது வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அடுத்து மூன்றாம் தமிழ்ச்சங்கம் பார்க்கும்போது முடத்திருமாறன் முதல் பாண்டியன் உக்கிர பெருவழுதி வரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 49 பேர் இருக்காங்க மூன்றாம் தமிழ்ச்சங்கத்துல வந்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது பேசிக்கான சில விஷயங்கள். ஓகே, ஸோ அப்படி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்றாங்க இத்தனை சங்கம் வந்து எப்படி இருந்திருக்கு, ஆற்றங்கரையை ஒட்டி தான் உருவாயிருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு சொல்றாங்க ஆற்றங்கரையை வந்து நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஆற்றங்கரையை நாகரிகத்தின் தொட்டில் சொல்லி அழைக்கிற காரணமே வந்து இந்த மாதிரி சங்கத்தை விட்டு தான் ஆத்தங்கரை விட்டு தான் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா சோ அந்த முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அதை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். முற்கால பாண்டியர்கள். சோ இங்க என்ன பண்றாங்கன்னா முற்கால பாண்டிய வம்சத்தை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் கடுங்கோன். எப்போ உருவாக்குறாருன்னா சோ கிபி 600ல இருந்து கிபி 920 வரைக்கும். ஓகேங்களா, சோ கிபி 600ல இருந்து 920 வரைக்கும் நம்ம இருக்காங்க ஆட்சி பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். சோ முற்கால பாண்டியர்களுடைய சங்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, சங்க பாண்டியருடைய காலம் வந்து கிமு 300ல இருந்து கிபி 300ன்னு சொல்றோம். அப்ப 300லயே ஆட்சி முடியுது. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முற்கால பாண்டியர்கள் 600ல ஆட்சிக்கு வராங்க. அப்ப கிபி 300ல இருந்து ஓகே கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்றாங்க. திரும்ப எப்ப ஆட்சிக்கு வராங்க, கிபி 600ல ஆட்சிக்கு வராங்க.
அப்ப இந்த கேப் இருக்கு இல்லையா, 300க்கும் 300 கிடையாது கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள்னு சொல்லக்கூடிய அரசர்கள் ஆட்சி பண்றாங்க. ஓகேவா? பட் என்ன விஷயம்னா இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் களப்பிரர் ஆட்சியை பத்தின ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல. நம்ம புத்தர் காலத்துல படிச்சிருப்போம். ஓகே, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புத்தர் காலத்தை வரலாற்றின் பொற்காலம்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் பாத்தீங்கன்னா புத்தர் காலத்துல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. ஓகே, ஒவ்வொரு அரசரும் நிறைய கல்வெட்டுக்கள் இலக்கியங்கள் எழுதி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா என்னாச்சு பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலத்தை பத்தி போதுமான இலக்கியங்கள் எவிடன்ஸ் கிடைக்கல. அதான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா களப்பிரர் காலத்தை வந்து வரலாற்றுடைய இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க நைட்ல போய் தேடினா இருக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. அதே போல பாத்தீங்கன்னா வரலாற்றின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவதுன்னா களப்பிரர் காலம். டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்குது, ஒரு பக்காவா ஃப்ரேம் பண்ற அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல. நம்ம வரலாற்றின் இருண்ட காலம் பாத்தீங்கன்னா களப்பிரர் காலம். அப்புறம் பண்றாங்க அந்த களப்பிரர்களுக்கு பிறகு மீண்டும் வந்து பாண்டியர்கள் ஆட்சிக்கு வராங்க. அந்த ஆண்டு தான் வந்து 600ல இருந்து 600 இருந்து 900 வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பண்றாங்க சோ களப்பிரர்களை வந்து தோற்கடிச்சிட்டு பாண்டியன் கடுங்கொள்ள பண்றாரு, ஜெயிக்கிறாரு. ஓகே, அதனால என்ன பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து நம்முடைய முற்கால பாண்டிய வம்சம் உருவாக்கப்படுது. அப்ப நம்ம முற்கால பாண்டிய வம்சத்தை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய பாண்டியன் கடுங்கோன் அவர்கள். களப்பிரர் தோற்கடிக்கிறாரு, இவரு ஜெயிச்சுட்டு பாண்டிய வம்சத்தை உருவாக்குறாரு. அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார் பாத்தீங்கன்னா மாரவர்மன் அவனி சூளாமணி. மாரவர்மன் அவனி சூளாமணி. இவரோட பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சிறப்பு பேர் கேட்பாங்க. அப்படி என்னன்னா சோ சடையவர்மன் அல்லது உண்மையின் தோழன். ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையின் தோழன் என்று அழைக்கப்பட்ட பாண்டியன் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா வந்து மாரவர்மன் அவனி சூளாமணி. மாரவர்மன் அவனி சூளாமணிக்கு பேர் இருக்கிறாங்க. சோ உண்மையின் தோழன் அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பேர் இது. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா செழியன் வேந்தன். ஓகே, இவரோட சிறப்பு கேட்பாங்க. என்னன்னா வந்து சிறப்பு நிறைய இருக்கு. என்னன்னா வந்து வானவன், செங்கோர் சேந்தன், வேந்தன் நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதுக்குன்னா வானவன்னா வானளாவிய புகழ் பெற்றவங்கிற மாதிரி மீனிங். அதே போல பாத்தீங்கன்னா செங்கோர் சேந்தன், செங்கோல்னு கேள்விப்பட்டிருப்போம். சோ செம்மை கூட்டல் கோல், அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சி சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம புதிய பார்லிமெண்ட் ஓபன் பண்ணாங்க ஒரு 2 இயர்ஸ் பேக். ஓகேங்களா? அப்புறம் பண்றாங்க தமிழகத்து அரசின் சார்பாக தமிழ்நாட்டு சார்பில் என்ன பண்றாங்க செங்கோலை கொண்டு போய் வந்து பரிசா வழங்கினாங்க. அப்ப செங்கோல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கோல் எப்படி நீதி தவறாம நிற்குமோ அதே போல மட்டும் நாட்டை காப்பாற்றக்கூடிய அரசனும் வந்து சிறப்பா நீதி தவறாம காப்பாற்றுவதற்காக அடையாளமா கையில ஒரு போன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சிறப்பா நாட்டை ஆட்சி பண்ணதான் இருக்கு என்ன சொல்றாங்க. சோ நீதி தவறாம இருந்ததுனால வந்து செங்கோர் சேந்தன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வேந்தன், மன்னனுக்கெல்லாம் மன்னன், ராஜாதி ராஜாங்கிற மாதிரி பட்ட பேரு. ஓகேங்களா? அப்ப செழியன் வேந்தனுடைய வேற பேர்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பேர்கள் பார்க்கும்போது வானவன், செங்கோர் சேந்தன், வேந்தன் எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்களா இருக்கு. ஓகே, சோ அதுக்கடுத்து வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க வேண்டியது அரிகேசரி மாரவர்மன். சோ வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம் கூன் பாண்டியன் என அழைக்கப்பட்ட அரசன் யாருன்னா இவர்தான். ஓகேவா? சொல்லப்போனா திருவிளையாடல் புராணம் இருக்கு இல்லையா, திருவிளையாடல் புராணம்ங்கிற புத்தகத்துல திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? அதுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். அப்படி கேட்பாங்க, கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். ஸோ ஆக்சுவலா வந்து அவருக்கு முதுகுல கூன் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பண்றாங்கன்னா இந்த கூன் அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு போயிட்டு பல விதமான சாமியை கும்பிட்டு இருப்பாரு. இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, உடம்பு சரியில்லை பண்ணுவோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம், எல்லா மதத்தையும் கும்பிடுவோம். அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சைவத்துக்கும் நிறைய சேவை செஞ்சிருக்காரு, சமணத்துக்கும் நிறைய சேவை செஞ்சிருக்காரு, அடுத்த போல வைணவத்துக்கும் நிறைய சேவை செஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போறேன், நான் பெருமாளை வந்து மனமுருகி வேண்டேன் இந்த கூனை குணப்படுத்த சாமின்னு. அப்புறம் அந்த பெருமாள் கோயிலுக்கு நிறைய தானம் பண்ணியிருப்பேன். அடுத்து சிவனுக்கு போறேன், சிவனை வந்து நான் கும்பிட்டு என்ன பண்றேன், நிறைய தானம் பண்றேன். இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சமணம், சைவம், வைணவம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு பிரிவு என்ன சொல்றாங்க, இவர் வந்து கூன்பாண்டியன் வந்து எங்க மதத்துக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து கொண்டாடுற அளவுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சோ இவருக்கு சில பட்ட பேர் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல சொல்ற மாதிரி சோ வைணவம் நின்ற சீர் நெடுமாறன். ஓகேவா? சரி, 2 பேர் இருக்கு. என்னன்னா வைணவம் நின்ற சீர் நெடுமாறன். அப்ப என்ன விஷயம்,
ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வைணவ மதத்தை, தட் மீன்ஸ் பெருமாள் இருக்காரு இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வைணவ மதத்தை விஷ்ணுவை வந்து கும்பிட்டு இருக்காருங்கிறாங்க. வைணவம் நின்ற சீர் நெடுமாறு, வைணவ மதத்துல ஃபாலோ பண்ணியிருக்காரு, வைணவ மதத்துல நின்று இருக்காரு சொல்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதிரிகளை வந்து நெய்வேலி இடத்துல ஜெயிச்சதுனால நெய்வேலி வென்ற சீர் நெடுமாறுன்னு சொல்லுவாங்க. வைணவம் நின்ற சீர் நெடுமாறன் ஆஸ் வெல் அஸ் நெய்வேலி வென்ற நெடுமாறன்னு சொல்லுவாங்க. இது எங்க குறிப்பிடப்படுது? பெரிய புராணம்ங்கிற புத்தகத்துல குறிப்பிடப்படுது. ஸோ திருவிளையாடல் இவரை பத்தி பார்க்கும்போது இதற்கான பேர் வந்து கூன் பாண்டியன். ஓகேங்களா? ஸோ அதே போல பாத்தீங்கன்னா வந்து பெரிய புராணத்துல குறிப்பிடுறாங்க இவரை. ஸோ நெய்வேலி வென்ற நெடுமாறன் அல்லது ஸோ வைணவம் நின்ற சீர் நெடுமாறன்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இது முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து சமண மதத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அப்புறம் பண்றாங்க, சாமி இந்த மாதிரி வந்து அரசே சமண மதத்தை விட என்ன பண்ணுங்க, நீங்க சைவ மதத்துக்கு மாறுங்க, உங்களுடைய நோய் அனைத்தும் குணமாயிரும்னு சொல்லி, ஸோ சமணத்திலிருந்து சைவத்துக்கு நம்ம மாறவர்களை மாத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு அரிகேசரி மாறவர்மனை அல்லது கூன் பாண்டியனை மாத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா இவர் வந்து அரிகேசரி மாறவர்மன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து யாரோட சேம் பீரியட்ல, அதாவது தட் மீன்ஸ் கான்டெம்பரரியா வாழ்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சம காலத்துல வாழ்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் பல்லவர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்களோட சேம் பீரியட்ல வாழ்ந்ததான் நம்மளுடைய அரிகேசரி மாறவர்மன். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ அரிகேசரி மாறவர்மன்னா 4 பேர் தான் முக்கியமா. ஒண்ணு வந்து அவருக்கு கூன் பாண்டியன்னு பேரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து பராங்குசன்னு பட்ட பேர் இருக்கு. ஓகேங்களா? பராங்குசன்னு சொல்லி பட்ட பேர் இருக்கு. கூன் பாண்டியன், பராங்குசன். அதே போல பாத்தீங்கன்னா வந்து வைணவம் நின்ற சீர் நெடுமாறன், நெய்வேலி வென்ற நெடுமாறன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஸோ இவரோட காலத்துல வாழ்ந்தது யாருன்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய பல்லவர்கள். அதே போல இவர சமண மதத்திலிருந்து ஜெயினிஸ்ட்ல இருந்து சைவத்துக்கு சிவனை கும்பிட சொல்லி மாத்தினார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இது கேட்பாங்க. அடுத்து வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் பேசிக்கா அந்த ஒரு ஹைரார்க்கியாக தெரிஞ்சுக்கங்க, யாருக்கு அப்புறம் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த படிக்கும் பார்க்கும்போது அரிகேசரி மாறவர்மனுக்கு அடுத்தபடி ஆட்சிக்கு வரது யாருன்னா கோச்சடையான் ரணதீரன். அதுக்கடுத்து ஆட்சிக்கு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறவர்மன் ராஜசிம்மன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த புத்தகங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸோ சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. அஸ்வஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல இவங்களை பத்தி பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயரோ எப்பயுமே ஒரு வரலாறு அப்படின்னா நிறைய அரசு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் சில பேர் படிக்கிற காரணம் வந்து அவங்க கோயில் கட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு மத மாற்றம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் சாதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இந்த படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அரிகேசரி மாறவர்களுக்கு அடுத்தபடி நம்ம யாரை பத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னா ஜதில பராந்தக நெடுஞ்செழியன். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? வரகுணன் ஒண்ணு. ஓகேங்களா? இவரை பத்தி பார்த்தா போதும். ஜஸ்ட் ஹைரார்க்கிக்காக நெடுஞ்செழியனை பத்தி தெரிஞ்சுங்க. கோச்சடையான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாறவர்மன், ராஜசிம்மன் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கடுத்து டேரக்டா யாரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா ஜதில பராந்தக நெடுஞ்செழியன். ஒரு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வரகுணன் ஒண்ணுன்னு சொல்றாங்க. வரகுண பாண்டியன், வரகுணன் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவரை பத்தின கல்வெட்டு பத்தி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வேள்விக்குடி செப்பு தகடுகள், வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா பாண்டியர் காலத்துல வழங்கப்பட்ட நிலக்கொடைகளை பத்தி பேசுது. போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சோழரை பத்தி படிக்கும்போது நம்ம இருப்போம். ஸோ சோழர் காலத்துல வந்து கல்விக்கு வழங்கப்பட்ட லேண்டுக்கு பாத்தீங்கன்னா சால போகம்னு பேர் வச்சாங்க. பிராமணுக்கு வழங்கப்பட்ட லேண்டுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மதேன்னு பேர் வச்சாங்கன்னு படிச்சோம். அப்படிப்பட்ட சால போகத்தில் உருவாக்கப்பட்ட ஊர் தான் சதுர்வேதி மங்கலம்னு படிச்சோம். ஓகே, அதே போல நம்ம இருக்காங்க இங்கேயும் பாண்டியரை பத்தி பார்க்கும்போது பாண்டியர்கள் எதுக்கெல்லாம் லேண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கான கொடைகள் இருக்கும் இல்லையா, லேண்டு கிராண்ட்ஸை பத்தி வந்து சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பு தகடுகள். ஓகே, வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் தான் வந்து பாண்டியர்களுடைய லேண்ட் பத்தி பேசுது. ஓகேங்களா? அதுல என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா ஸோ சேரர்கள், சோழர்கள், கங்கர்கள் இங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணு சேர்ந்து படையெடுத்து வராங்க. ஓகேங்களா? படையெடுத்து என்ன பண்றாங்க, ஸோ நம்மளுடைய பாண்டியனை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஸோ சேரர்கள், சோழர்கள் மற்றும் கங்கர்களுடைய படையெடுப்புல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. நம்மளுடைய வரகுணன் ஒண்ணு வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய கேரக்டர்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. ஸோ பாண்டியரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு அரசை பத்தி ஒரு 3 பாயிண்ட் தெளிவா தெரிஞ்சா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. ஸோ இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இவரு நந்திவர்மன் 3ஓட நம்ம இருக்காரு சண்டை போடுறாரு. ஓகேங்களா? ஸோ நந்திவர்மன் 3ஓட சண்டை போடுறாரு. பார்த்துருப்போம் பல்லவர்கள். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பல்லவ அரசனா இருக்கக்கூடிய நந்திவர்மன் 3 ஜெயிச்சிடுறாரு.
நம்மளுடைய பாண்டியன் ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா தோத்தர்றாரு. எங்க நடந்துச்சு இந்த போர்? தெல்லாறுல நடந்துச்சு. அப்ப என்ன படிச்சோம் நம்ம? தெல்லாறு எரிந்த நந்திவர்மனே படிச்சோம். தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் சொல்லி பல்லவர்களே படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா பல்லவ அரசனா இருக்கக்கூடிய 3ஆம் நந்திவர்மன் என்ன பண்ணிருக்காரு? சோ ஜெயிக்கிறாரு. தோற்கடிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபான்னு சொல்லக்கூடிய பாண்டியன். ஓகேவா? எங்க நடந்ததுங்க போர்? இது பேர் பாத்தீங்கன்னா தெல்லாறு போர்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு பேர் பார்த்து அப்ப அந்த நந்திவர்மன் 3 இருக்காரு இல்லையா? அவருக்கு என்ன பட்ட பேர் இருக்கிறாங்கன்னா தெல்லாறு எரிந்த நந்திவர்மன்னே சொல்லுவாங்க. அதை பற்றி இலக்கியம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியம். ஸோ இதை பற்றிய குறிப்புகள் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியத்துல வந்து குறிப்பிடப்படுது. ஸோ தெல்லாறு போரை பற்றிய குறிப்பு எங்க கிடைக்குது நமக்கு? நந்தி கலம்பகங்கிற புக்ல. அதுல ஜெயிச்சது யாரும் பாத்தீங்கன்னா வந்து நந்திவர்மன் 3, தோற்கடிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபாங்கிற பாண்டியன். அடுத்து வரக்கூடிய யாரும் பாத்தீங்கன்னா வரகுணன் 2. ஓகேங்களா? சோ வரகுணன் 2 பத்தி பார்க்கும்போதுன்னா வந்து இவரும் கடைசி பல்லவரசன் கேள்விப்பட்டிருப்போம், அபராஜிதவர்மன். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா அபராஜிதவர்மனோட சண்டை போடுறாரு. அந்த போர்ல அபராஜிதன் ஜெயிச்சிடுறாரு. வரகுணன் 2 தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேங்களா? இந்த போர் பாத்தீங்கன்னா திருப்புறம்பியம் போர்னு சொல்லுவாங்க. இது பேர் பாத்தீங்கன்னா திருப்புறம்பியம் போர். அப்ப இது எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தங்களுடைய ஆட்சியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் தெல்லாறு போர்ல தோத்துறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா திருப்புறம்பயம் போர்ல தோத்துறாரு. அப்ப பாண்டியரோட ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. ஓகே. சோ அப்ப என்னன்னா வரகுணன் 2 ஜெயிச்ச அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அபராஜிதவர்மன். அதே போல ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபாவை ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நந்திவர்மன் 3. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து யாரா பராந்தக வீரநாயகன். அடுத்த கேரக்டர் வந்து பராந்தக வீரநாயகன். பட் அவரை பத்தி எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை பெரும்பாலும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம யாரை பத்தி பாக்குறோம்னா வந்து ராஜசிம்மன் 2. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் 2 இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பராந்தக சோழன் காலத்துல போன கிளாஸ்ல படிச்சிருப்போம். சோ பராந்தக சோழன் அவரை பத்தி பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு, அது குடமலை முறை பத்தி பேசுச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம படிச்சோம் மதுரை கொண்டான். மதுரையும் ஈழமும் கொண்டான்னு சொல்லி பராந்தகனை பத்தி படிச்சிருப்போம். அப்ப பராந்தக சோழன் மதுரை ஜெயிக்கிறார் இல்லையா? எப்ப ஜெயிக்கிறாரு மாதிரி இப்பதான். சோ ராஜசிம்மன் 2ஓட காலத்துல பண்ணியிருக்காரு. படையெடுத்து ராஜசிம்மனை தோற்கடிச்சிட்டு நம்மளுடைய பராந்தக சோழன் ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பேர் வைக்கிறாங்க அவருக்கு? மதுரை கொண்டான்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் இவர் வந்து மதுரை கொள்றாரு இல்லையா? மதுரை கேப்சர் பண்றாரு இல்லையா? மதுரையை கைப்பற்றின பிறகு என்னது அங்க சோழனோட ஆட்சி வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. அப்ப என்னாச்சு மாதிரி இங்க முற்கால சோழ வம்சம் முடிவுக்கு வருது. ஓகேங்களா? அப்ப ஜஸ்ட் ரீகால் பண்ணீங்க. முற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர்கள். ஓகேவா? ஸோ முற்கால பாண்டியனை பத்தி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் இந்த வம்சத்தை உருவாக்குறது யாருன்னா பாண்டியன் கடுங்கோன். அவர் பண்ணியிருக்காரு களப்பிரர்லாம் தோற்கடிச்சிட்டு ஆட்சியை உருவாக்குறாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய கேரக்டர் பாத்தீங்கன்னா மாரவர்மன் அவனி சூளாமணி. ஓகேவா? இது என்ன பண்றான் பாத்தீங்கன்னா வந்து சோ உண்மையின் தோழன் என்று அழைக்கிறாங்க. அடுத்து பார்க்க வேண்டியது செழியன் வேந்தன். சிறப்பு பேர் முக்கியம். வானவன் செங்கோர் சேந்தன் வேந்தர் வேந்தன் சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னா நம்மளுடைய செழியன் வேந்தன் அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அரிகேசரி மாரவர்மன். சோ கூன் பாண்டியன் அப்ப என்ன பண்றாங்க? இவரு எல்லா மதத்தையும் கும்பிட்டு இருக்காரு. எல்லா மதத்துக்கும் சிறப்பா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஓகே. அப்ப என்ன பண்றாங்க? ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அரிகேசரி மாறவர்களும் எங்க ஜாதிக்காரர் எங்க மதத்துக்காரங்கிற மாதிரி வந்து புகழ்ற அளவுக்கு சிறப்பா இருக்காரு. அதுக்கடுத்து முக்கிய விஷயம் இவருக்கான பட்டப்பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து சோ திருவிளையாடல் புராணத்திற்கான பேர் வந்து கூன் பாண்டியன். அதே போல பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா வந்து வைணவம் நின்ற சீர் நெடுமாறன், நெய்வேலி வென்ற நெடுமாறன் அழைக்கப்படுறாரு. அதே போல சமணத்துல இருந்து இவரை சைவத்துக்கு மாத்தின யார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். இவரோட சேம் பீரியட்ல வாழ்ந்தது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நரசிம்மன் 1, மகேந்திரவர்மன் 1. ஓகேங்களா? சோ அது முடிஞ்சது. சோ அப்ப அடுத்து என்ன அரிகேசரி மாரவர்மனுக்கு அடுத்தபடியா பார்க்க வேண்டிய கேரக்டர்ஸ் யாருன்னா கோச்சடைய ரணவீரன். அதுக்கு அடுத்து வர்றது மாரவர்மன் ராஜசிம்மன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்றோம் டேரக்டா வரகணன் உன்னை பத்தி பார்க்குறோம். ஸோ வரகணன் உன்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜதில பராந்தக நெடுஞ்செழியன். ஸோ இவருக்கான சிறப்புன்னு பார்க்கும்போது இவரோட காலத்துல தான் பாண்டியர்கள் கொடுத்த லேண்ட் கிராண்ட்ஸை பத்தி நிலக்குடையை பத்தி என்ன பண்ணிருக்காங்க? வேள்வி குழி செயற்பாடு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா பல்லவனா இருக்கக்கூடிய நந்திவர்மன் 3 வந்து ஜெயிக்கிறாரு. அந்த பேருக்கு அந்த போருக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா தெல்லாறு போர்னு சொல்லுவாங்க. சோ நந்திவர்மன் ஜெயிக்கிறதுனால அதை பத்தின புத்தகத்து பேர் வந்து நந்தி கலம்பகம். அதே போல நந்திவர்மனுக்கான பட்ட பேர் என்ன தராங்கன்னா தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் சொல்லி அழைக்கிறாங்க. சோ இந்த தெல்லாறு போர்ல ஜெயிச்சது நந்திவர்மன் 3, தோற்கடிக்கப்பட்டது யாருன்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. அடுத்து பாத்தீங்கன்னா வரகுணன் 2 வராரு. சோ இவர் என்ன பண்றாங்கன்னா திருப்புறம்பியம் போர்ல வந்து சோ
தோற்கடிக்கப்படுறாரு. அப்ப திருப்புறம்பூர்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி பல்லனா இருக்கக்கூடிய அபராஜிதவர்மன். தோற்கடிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வரகுணன் தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ அதுக்கடுத்து பராந்தகன், வீரநாயகன். கடைசியா பார்க்கும்போது யார் வராங்கன்னா வந்து சோழர்கள் ஆட்சியில இருந்து பராந்தக சோழன் என்ன பண்றாரு, மதுரையை படையெடுத்து வராரு. ஸோ அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜசிம்மன் 2 தோற்கடிக்கிறாரு. அப்பனாச்சும் பாத்தீங்கன்னா வந்து மதுரை கொண்டான்னு சொல்லி அழைக்கப்பட்டது நம்முடைய பராந்தக சோழன். கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மதுரை கொண்டான் யாருன்னா பராந்தக சோழன். அப்ப எப்ப ஜெயிக்கிறாருன்னா வந்து மதுரைய ராஜசிம்மன் வந்து ஆட்சி பண்ணும்போது ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அப்ப முக்கியமான விஷயம். அப்ப மதுரையை பராந்தக சோழன் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நான் அங்க ஸோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வந்து சோழ வம்சம் மதுரையை கொஞ்சம் வருஷம் ஆட்சி பண்றாங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மதுரை கொண்டான், அதே போல வந்து தெல்லாறு எரிந்த நந்திவர்மன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டர் பாண்டியாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால பாண்டியர்களை பத்தி கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா. பிற்கால பாண்டியர்கள் இவங்க ஆட்சி பண்ற காலம் பார்த்தீங்கன்னா 1190 இருந்து 1310 வரைக்கும் இவங்க ஆட்சி பண்றாங்க. இந்த வம்சத்துல வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சடை அப்படிங்கிறது வந்து தமிழ் வார்த்தை. இதே சான்ஸ்கிரிட் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் சொல்லுவாங்க. சடையவர்மன்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல ஜடாவர்மன் சொல்லுவாங்க. ஓகேவா. ஜடாவர்ம குலசேகரன் எல்லாம் ஒரே ஆளுதான். ஒரே அரசன் தான். ஸோ வந்து ஜடாவர்ம குலசேகரன் அல்லது சடையவர்ம ஸ்ரீவல்லபன் எல்லாமே ஒரே கேரக்டர் தான். நம்ம என்ன பண்றோம், ஜடைங்கிற வார்த்தையை வந்து சடைன்னு எழுதுவோம் நாம. ஓகேங்களா. அவ்வளவு விஷயம் வரணும் கிடையாது. ஸோ ஜடாவர்ம குலசேகரன், சடையவர்ம ஸ்ரீவல்லபன்லாம் ஒரே ஆளு தான். இது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சோழனா இருக்கக்கூடிய குலோத்துங்க சோழனோட சமகாலத்துல வாழ்ந்திருக்காரு. கேள்விப்பட்டிருக்கோம். சுங்கம் தவிர்த்த சோழன்னு சொல்லலாம். ஓகேவா. அப்படிப்பட்ட குலோத்துங்க சோழனுடைய சேம் பீரியட்ல வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையவர்ம ஸ்ரீவல்லபன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இருக்காருன்னா இவர் வந்து சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம்ங்கிற பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஊரையும் கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ சோழர்ல பாத்தீங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய கல்வி மையத்துல உருவாக்கியிருந்தாங்க. இது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதெல்லாம் படையெடுத்து ஜெயிச்சு சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலத்தையும் கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன இவருக்கான சிறப்பு பேர் பார்க்கும்போது ராஜ கம்பீரர். இவருக்கான பட்ட பேர் பாத்தீங்கன்னா வந்து ராஜ கம்பீரர். ராஜாதி ராஜாங்கிற மாதிரி பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா வந்து ராஜ கம்பீரன் அழைக்கப்பட்டது யார், நம்முடைய சடையவர்ம ஸ்ரீவல்லபன் அழைக்கிறாங்க. ஓகேங்களா. அது முக்கியமான விஷயமா இருக்கு. 3 பாயிண்ட் தான். அப்ப சடையவர்ம ஸ்ரீவல்லபனுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஜடாவர்ம குலசேகரன். இவர் வந்து குலோத்துங்கனுடைய சேம் பீரியட்ல வாழ்ந்திருக்காரு. அடுத்தது நம்ம இருக்காருன்னா இவர் வந்து சுந்தர சோழ சதுரதி மங்கலத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகே. இவருக்கான பட்ட பேர் பாத்தீங்கன்னா ராஜ கம்பீரன் அழைக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியது யார் பாத்தீங்கன்னா மாரவர்ம சுந்தரபாண்டியன் 1. மாரவர்ம சுந்தரபாண்டியன் 1. அதே போல நினைப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா மாரவர்ம சுந்தரபாண்டியன் 2 ஒருத்தர் இருப்பார். தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா. இப்ப மாரவர்ம சுந்தரபாண்டியன் 1 இருக்காரு இல்லையா, அவருக்கான சிறப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலியுக ராமன், அதிசய பாண்டிய தேவர். கலியுக ராமன், அதிசய பாண்டிய தேவர். ஓகேவா. அடுத்து இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா இருக்காரு சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன்ங்கிறாங்க. சில பேர்லாம் கவனிச்சு பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா வந்து கங்கை கொண்டான் ராஜேந்திரன் சொல்றோம், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இதெல்லாம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு பட்ட பெயர்கள். ஓகேவா. அப்ப இங்க பாருங்க கங்கை கொண்டான். அதே போல நரசிம்மனை பத்தி படிக்கும் நம்ம படிச்சிருப்போம். நம்ம வாதாபி கொண்டான்னு படிச்சிருப்போம். தெரிஞ்சு சில இருக்காங்க அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க, தன்னோட ஆட்சிக்கே கொண்டு வருவாங்க. அதான் கொண்டான்ங்கிறது. ஓகேங்க. அப்படின்னா வந்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், வாதாபி கொண்டான்னா அந்த ஏரியா ஃபுல்லா ஆட்சி அவன் தன கேப்சர் பண்ணி தன் ஆட்சிக்குள்ள கொண்டு வராங்க. அதே சில இடங்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்படி இருந்திருக்கும். சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன். பட் இங்க படிச்சிருப்போம் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் படிச்சிருப்போம். தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் படிச்சிருப்போம். அப்படின்னு அர்த்தம் ஒரு ஊரை கேப்சர் பண்றாங்கன்னா ஓகேவா பல வருஷத்து பகை இருக்கும். ஓகே. என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஊரையே கொளுத்தியும் விட்டுருப்பாங்க சில டைம்ல. ஓகேவா. எப்படி கண்ணகி மதுரை எரிச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோமோ அதே போல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊரை என்ன பண்ணிருப்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊரையே கொளுத்தி விட்டுருப்பாங்க. அப்படியே அரண்மனையாவது கொளுத்திடுவாங்க. இந்த மாதிரி சில வருஷத்து பகையெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் சொல்லுவாங்க. அந்த எரிக்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே போல இங்க பாத்தீங்கன்னா பண்ணிருக்காருன்னா நம்ம ஆளு சோழ நாட்டை ஜெயிக்கிறாரு. அது என்ன பண்றாரு, திரும்ப கொடுத்துறாரு வச்சுக்காரு. நான் உன்னை ஜெயிக்க நினைச்சேன், அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேன். ஓகேவா. அப்ப அது என்ன மாட்டேன், உன்னோட நாட்டை கேப்சர் பண்ண அவசியம் கிடையாது, நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்.
உன் கர்வத்தை அடக்கிட்டேன், அவன் மக்களை இந்த மக்களை வந்து இது பண்ண மாட்டேன், அவன் மக்களை வந்து டேமேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு. ஸோ சோழ நாட்டை ஜெயிச்சுட்டு திரும்ப ஒப்படைச்சாரு, வச்சுக்க நீங்க பொழைச்சு போன சொல்றாரு. ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சோநாடு கொண்டு அருளிய சுந்தர பாண்டியன். சோழ நாடு இருக்கு இல்லையா, அதான் சோழ நாடு சொல்லுவாங்க. சோழ நாடு கொண்டு அருளிய சுந்தர பாண்டியன். அப்புறம் இருக்காரு, ஜெயிச்சுட்டு திரும்ப கொடுத்துட்டாரு, வச்சுக்க அப்படின்னாரு. நீயே பொழைச்சுன்னு விட்டாரு. ஓகேங்களா. அது வந்து ரொம்ப ரேரான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசர் இருக்கான்னா எதிர் நாட்டை ஜெயிச்சு கொடுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க, எதிர் நாட்டை ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு தனக்கு டாக்ஸ் பண்ண சொல்றவங்க இருக்காங்க. பட் நம்மள என்ன இருக்காரு, கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. அப்பா சொல்றாங்க கலியுக ராமன்ங்கிறாங்க. ஸோ ராமன் எப்படி தன் தம்பிக்காக வந்து அரசாட்சியை விட்டுட்டு வந்து வெளியே போனாரோ அரண்மனையை விட்டு, அதே போல பாத்தீங்கன்னா இவரை விட்டு கொடுத்துட்டாருப்பா. அப்ப வந்து கலியுக ராமன் இவரலாம். அதே போல இந்த மாதிரி விஷயம் நடக்காது, ரொம்ப ரேர் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து அதிசய பாண்டியத்தையார்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப சோழ நாடு கொண்டருளிய சுந்தரபாண்டியன் அல்லது அதிசய பாண்டியத்தேவர் அல்லது பாத்தீங்கன்னா வந்து கலியுக ராமன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாரவர்ம சுந்தர பாண்டியன் ஒண்ணு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாரவர்ம சுந்தர பாண்டியன் ஒண்ணு வந்து கலியுகராமன், அதிசய பாண்டியத்தேவர், அதே போல சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியம். அடுத்து வரக்கூடிய கேரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா சடையவர்ம குலசேகரன். இவர் ரொம்ப ரொம்ப சின்ன பீரியட் ஆட்சி பண்ணார், ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வந்து ஆட்சியிலே இருந்தார். சடையவர்ம குலசேகரன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பீரியட் ஆட்சி பண்ணார், அதனால அவரை பத்தி தேவையில்லை. இங்கேயே வச்சு பாருங்களேன். 1238 வந்து நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சியை விழுக்கிறாரு. 1238 வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி இழக்கிறாரு. அவரோட ஆசை உயிர் போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து 1238 என்ன பண்ணிருக்காங்க, மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 2 ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப அந்த குட்டி பீரியட்ல ஒரே வருஷத்துல 1298லயே வந்து ஒரு அரசன் உயிரிழக்கிறாரு, இன்னொரு அரசன் பதவி ஏத்துக்கிறாரு. அந்த குட்டி கேப்ல ஆட்சி பண்றது யாருன்னா நம்முடைய மாரவர்ம சடையவர்ம குலசேகரன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ 1298லயே 1238லயே 3 அரசர்கள் இருக்காங்க. ஓகேவா. அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பீரியட் ஆட்சி பண்ண யாரும் பார்த்தீங்கன்னா சடையவர்ம குலசேகரன். அடுத்து நிரந்தரமா ஆட்சிக்கு வரது யாரும் பார்த்தீங்கன்னா வந்து மாரவர்ம சுந்தரபாண்டியன் 2. மாரவர்ம சுந்தரபாண்டியன் 2 ஆட்சிக்கு வராரு. எப்படின்னா 1238 ஆட்சிக்கு வந்திருக்காரு. இந்த அளவு தெரிஞ்சா போதும். ஸோ அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அல்லது சடையவர்ம சுந்தரபாண்டியன். ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அல்லது சடையவர்ம சுந்தரபாண்டியன். விரும்பிக்கார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரியணை ஏறுவாங்க இல்லையா, அதாவது இளவரசனா இருப்பாங்க. இளவரசர்கள் பாத்தீங்கன்னா அரசனா மாறுவாங்க. அது பாத்தீங்கன்னா வந்து முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பாத்தீங்கன்னா வந்து பட்டம் ஏற்கிறது, பதவி ஏற்கிறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு இவரு, ஸ்ரீரங்கத்துல தான் பாத்தீங்கன்னா முடிசூட்டி கொள்றாரு. ஸ்ரீரங்கத்துல என்ன பண்றாருன்னா முடிசூட்டுறாரு, அரசனா பதவி ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்காருன்னா அரசாட்சி டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தன்னுடைய ஏரியா விரிவடையணும் இல்ல, என்ன இருக்காருன்னா சோ அரசாட்சி விரிவடைய இருக்காங்க, அரசின் எல்லைகள் விரிவடைய இடமேற்கார் பாத்தீங்கன்னா ராஜசூய யாகத்தை மேற்கொள்றாரு. ஓகேவா. இடமேடா ராஜ சூய யாகம். ஒவ்வொரு அரசு நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான யாகத்தை மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். இப்ப நம்மளே கோழி பண்ண பண்ணிருப்போம். ஸோ பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் நிறைய பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசாட்சி பார்டர்ல டெவலப் ஆகணும், நான் வந்து நிறைய ஏரியாவை கேப்சர் பண்ணுவதற்காக பண்ணிருக்காரு. ராஜசூய யாகத்தை மேற்கொண்ட அரசன் யார் பாத்தீங்கன்னா வந்து சடையவர்ம சுந்தர பாண்டியன். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பட்ட பேர் இருக்கு. என்ன சொல்றாங்க, திரிபுவன சக்கரவர்த்தி. அப்ப திரினாலே 3. ஓகேவா. புவனம்னா உலகம். அப்புறம் திரிபுவன சக்கரவர்த்தினா 3 உலகத்தை ஜெயிச்ச சக்கரவர்த்தி. அவங்க யாரு, 3 பேரு, சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள். சோ தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு. அப்ப வந்து சேர நாடு, சோழ நாடு மற்றும் பல்லவ நாட்டை ஜெயிக்கிறாரு. அப்புறம் பேர் பாத்தீங்கன்னா திரிபுவன சக்கரவர்த்திங்கிறாங்க. தமிழ்ல பேர் பாத்தீங்கன்னா மும்மண்டலம் கொண்டருளிய பாண்டியன். 3 பக்கத்தை ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா. மும்மண்டலம் கொண்டருளிய பாண்டியன். அதே போல பாத்தீங்கன்னா திரிபுவன சக்கரவர்த்தி அழைக்கப்பட்டது யாருன்னு நம்முடைய சடையவர்ம சுந்தர பாண்டியன். அது முக்கியம். அதே போல இவருக்கான பட்ட பேர் பாத்தீங்கன்னா பொன்வேந்த பெருமாள். நம்ம அங்க படிச்சிருப்போம், பராந்தக சோழனை பத்தி படிக்கும்போது பொன்வேந்த சோழன்னு படிச்சிருப்போம். காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சோ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து பொற்கூரை போட்டுதாரு படிச்சோம். ஓகேங்களா. சோ இங்க பாத்துக்க மாட்டோம், அதேதான். சோ பொன்வேந்த பெருமாள் சொல்றாங்க. காரணம் பாத்தீங்கன்னா வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கான பொற்கூரையை வந்து விரிவுபடுத்துறாரு. நடராஜர் கோயிலுக்கான பொற்கூரையை என்ன பண்றாருன்னா விரிவுபடுத்துறாரு. அதே போல பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கும் பொற்கூரையை வேயறாரு. ஸ்ரீரங்கம் கோயில் பாத்தீங்கன்னா வந்து பொற்கூரையை உருவாக்குறாரு.
அப்ப என்ன பண்றாங்க, ஒரு பேர் பாத்தீங்கன்னா வந்து பொன்வேய்ந்த பெருமாள்ங்கிறாங்க. சோ பொன்வேய்ந்த சோழன், பராந்தக சோழன், பொன்வேய்ந்த பெருமாள் அழைக்கக்கூடிய பாண்டியன் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சடையவர்ம சுந்தர பாண்டியன். ஓகேங்களா, இவர் தெரிஞ்சுக்கணும். அதே போல இருக்கிற பட்டப்பேர் பாத்தீங்கன்னா வந்து மகாராஜாதி ராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன். இதெல்லாம் வந்து அவருக்கான டைட்டில்ஸ், அவருக்கான பட்டப்பெயர்கள், அவருக்கான சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து என்னன்னா சடையவர்ம சுந்தரபாண்டியனை பத்தி பார்க்கும்போது இவர் வந்து ஸ்ரீரங்கத்தை முடிசூட்டிக்கிறாரு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இவர் ஆட்சி விடிவெள்ளங்களுக்காக ஸோ ராஜசூயாக மேற்கொள்றாரு. ஸோ 3 அரசர் ஜெயிக்கிறார் பட்டப்பேர் பாத்தீங்கன்னா திரிபுவன சக்கரத்தில் அழைக்கிறாங்க. அதே போல பொன்வேய்ந்த பெருமாள்ங்கிறது நம்முடைய சடையவர்ம சுந்தர பாண்டியன் தான். அதே போல இருக்கிற சிறப்பு பெயர்கள் வேற பார்க்கும்போது மகாராஜாதி ராஜா as well as ஸ்ரீ பரமேஸ்வரன். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயத்தை பத்தி பார்க்கும்போது யாருன்னு தான் மாரவர்ம குலசேகரன். அடுத்து வந்து மாரவர்ம குலசேகரன். ஸோ கடைசி அரசர் வந்துட்டாரு கிட்டத்தட்ட. ஓகேங்களா, அப்ப மாரவர்ம குலசேகரனை பத்தி பார்க்க போறோம். இவரோட காலத்துல முக்கியமான விஷயம் நடந்தது என்னன்னா வந்து இவரோட பீரியட்ல தான் மார்கோ போலோ வருகை புரிகிறாரு. நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கே படிச்சோம். பாண்டியர்களை பத்தின குறிப்புகள் யார் யார் தராங்க, மார்கோ போலோ. ஓகேவா, இவர் எந்த நாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா வெனிஸ். வெனிஸ் நகரத்தை சேர்ந்த மார்கோ போலோ. அதே போல மொரோக்கோவை சேர்ந்த இபின் பதுதாவோட குறிப்புகள்லாம் பாண்டியனை பத்தி பேசுன்னு படிச்சோம். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த வெனிஸ் நகரத்தை சேர்ந்த மார்கோ போலோ வந்து மாரவர்ம குலசேகரன் பீரியட்ல தான் ஆட்சிக்கு வராரு, வருகை புரிகிறாரு. ஓகேவா, இவருக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரவர்ம குலசேகரனுக்கு பேர் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன். சோ கொல்லம்ங்கிறது சேரன் ஆட்சி பண்ணக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா, சேரன் ஆட்சி பண்ணக்கூடிய கேரளால தான் என்ன சொல்றாங்கன்னா கொல்லம்னு ஒரு ஊர் இருக்கும். அதுல மட்டும் நம்மளால ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன். கொல்லத்தை கேப்சர் பண்ண பாண்டியன் அழைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்த நம்ம இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜேந்திரன் 3 அப்படிங்கிற சோழனையும் எழுதியிருக்காரு. நம்மளால ஜெயிச்சிருக்காரு. ராஜேந்திரன் 3 தோற்கடிச்சிட்டு நம்மளால ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா, அதுக்கடுத்த முக்கிய விஷயம் பாத்தீங்கன்னா இவரு இலங்கைக்கு ஒரு டீம் அனுப்புறாருங்க. இலங்கை மீது படையெடுத்துறாரு. ஓகே, எதுக்கு அனுப்ப போறாரு பாத்தீங்கன்னா இலங்கையின் மீது படையெடுத்து. ஸோ இலங்கை என்ன பண்றாருன்னா இலங்கையை படையெடுத்து என்ன பண்றாரு, ஸோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புத்தருடைய பல் ஒண்ணு இருக்கும். ஏன்னா புத்தர் வந்து மிக முக்கியமான ஒரு மனிதர். ஓகே, ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலே பாத்தீங்கன்னா புத்தர் வந்து மிக முக்கியமான ஒரு ஆன்மீகவாதி. அப்ப என்ன பண்றாருன்னா அவருடைய பல் ஓகே எங்க இருக்குன்னா வந்து இலங்கையில இருக்கு. இலங்கையின் மீது படையெடுத்து புத்தரோட பல்ல வந்து மதுரை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இந்த பெஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல. ஸோ புத்தரின் பற்களை, ஒரே பல்லுதான், பற்களை கிடையாது, பல்லம். ஓகேவா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா புத்தரின் பல்ல வந்து நம்ம இருக்காரு நம்மளு மதுரைக்கு கொண்டு வந்திருப்பாரு. யாருன்னா நம்முடைய மாரவர்ம குலசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன். ஓகேவா, அடுத்த விஷயம் நம்ம இருக்காருன்னா நெல்லையப்பர் கோயில் வந்து திருநெல்வேலியில் இருக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டியிருப்பாரு. ஓகேவா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு சுற்றுச்சுவர் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாரவர்ம குலசேகரன். அது முக்கியம். ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாரவர்ம குலசேகரனோட ஆட்சி வந்து முடிய போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ட்விஸ்ட். ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது இவருக்கு 2 பசங்க. ஒருத்தன் சுந்தர பாண்டியன், இன்னொருத்தன் வீரபாண்டியன். ஓகே, மாரவர்ம குலசேகரனுக்கு வந்து 2 பசங்க. ஒருத்தன் வந்து சுந்தர பாண்டியன், இன்னொருத்தன் வந்து வீரபாண்டியன். அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா சுந்தர பாண்டியன் தான் யாரு, இருக்கலே மூத்தவன், எல்டர். வீரபாண்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கலே யங்கர். ஓகேங்களா, என்ன பண்ணணும், அரசாட்சிப்படி பார்க்கும்போது ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மூத்த இளவரசனுக்கு தான் அரசாட்சி போய் சேரும். அப்ப என்ன பண்ணிருக்கணும், சுந்தர பாண்டியனுக்கு அரசாட்சி கொடுத்துருக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா வந்து ஸோ வீரபாண்டியனுக்கு வந்து அரசாட்சி போயிருச்சு. அதாவது அண்ணனை விட்டு தம்பிக்கு அரசாட்சி போயிருச்சு. அப்ப அண்ணன் சும்மா இருப்பாரா, என்ன பண்றாரு, சுந்தரபாண்டியன் போயிட்டு அலாவுதீன் கில்ஜி கிட்ட முறையிடுறாரு. அரசே அலாவுதீன் கில்ஜி, ஓகேங்களா, என்ன பண்ணுங்க இங்க வந்து பாருங்க அநியாயத்தை. என்ன பண்ணிட்டாரு, சோ என்னோட நான் உயிரோடு இருக்கும்போது அண்ணன் உயிரோட என்ன பண்றாங்க, தம்பிக்கு வந்து அரசு கொடுத்துட்டாங்க. தம்பி வந்து அரியணை ஏறிட்டாப்ல. இது வந்து மிக மோசமான விஷயம். என்ன பண்ணுங்க, எனக்கு படையெடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்றாரு நம்ம ஆளு அலாவுதீன் கில்ஜிட்ட போய் முறையிடுறாரு. ஓகே, இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏன் அப்படி முறையிடுறாருன்னா அலாவுதீன் கில்ஜியோட படத்துல பத்தி இருப்பார் இல்லையா மாலிக் கஃபூர், அவர் இருப்பாருன்னா வந்து சவுத் இந்தியா நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருப்பாரு. ஓகேவா, மாலிக் கஃபூர் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவை நோக்கி படையெடுத்துட்டு வராரு, ஜெயிச்சுட்டே வராரு மனுஷன். அது தெரிஞ்ச என்ன பண்றாருன்னா மாலு வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட முறையிடுறாரு சுந்தரபாண்டியன். ஓகேவா, அப்ப என்ன பண்றாங்க, அலாவுதீன் கில்ஜியோட உத்தரவோட பேர்ல என்ன பண்றாருன்னா மாலிக் கஃபூர் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஓகேவா, மதுரைக்கு வராரு. வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து வீரபாண்டியனை தோக்கடிக்கிறாங்க, பதவி விட்டு தூக்குறாங்க. ஓகேங்களா, தூக்கி என்ன பண்றாங்கன்னா லாஜிக் படி என்ன பண்ணிருக்கணும், சோ மாலிக் கஃபூர் ஜெயிக்கிறாரு. காரணம் என்ன, வீரபாண்டியனை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிருக்கணும், சுந்தர பாண்டியனுக்கு வந்து ஆட்சியை கொடுத்துருக்கணும். பட் என்ன பண்றாங்க, சுந்தர பாண்டியனுக்கு ஆட்சி தரல.
வீரபாண்டியன் தம்பிக்கு ஆட்சி போச்சு, சுந்தரபாண்டியன் அண்ணனுக்கு ஆட்சி கிடைக்கல. கடைசி ஆச்சுன்னா இந்த மாலிக் கஃபூர் ஜெயிச்சார் இல்லையா, தன்னோட தளபதி யார் நியமிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் ஹசன் ஷாவை நியமிக்கிறாரு. ஜலாலுதீன் ஹசன் ஷாவை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு என்ன தளபதி நியமிச்சுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா, அப்படின்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இதோட என்னாச்சு, சுல்தான் அதாவது பாண்டிய ஆட்சி முடிஞ்சிருச்சு. பாண்டியாட்சியா முடியுது, அண்ணன் தம்பியோட வாரிசு பிரச்சனை. அதனால பாத்தீங்கன்னா பாண்டியாட்சி முடிஞ்சு என்ன பண்றாங்க, மாலிக் கஃபூருடைய ஒரு தளபதி யார் நியமிக்கப்படுறாரு, ஜலாலுதீன் ஹசன் ஷா நியமிக்கப்படுறாரு. அப்பதான் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி முடியுது. அது போன விஷயம் பாத்தீங்கன்னா மாலிக் கஃபூர் இருக்கார் இல்லையா, ஜலாலுதீன் ஹசன் ஷாவை நியமிச்சுட்டு சொந்த நாட்டு திரும்ப போற, டெல்லிக்கு போறாரு திரும்ப. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து கிட்டத்தட்ட 5000 குதிரைகள், ஓகேங்களா, அதே பாத்தீங்கன்னா 512 யானைகள், 5000 குதிரைகள், 512 யானைகள், அதே போல பாத்தீங்கன்னா 500 மூட்டை நிறைய வைரம், 500 மூட்டை நிறைய வைரம். அப்ப யோசிச்சு பாருங்க, பாண்டி நாடு இந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்திருக்கு. அத்தனை என்ன இருக்காரு, நம்மளுடைய மாலிக் கஃபூர் படையெடுத்து கொண்டு போயிட்டார் சொந்த நாட்டுக்கு. சொல்லப்போனா பாண்டிய ஆட்சி இங்க பறிபோயிருச்சு. அதே மாதிரி பாண்டியோட சொத்துக்களும் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருச்சு. ஓகே, அப்படி இதுக்கப்புறம் டெல்லியில் நம்ம மதுரையில என்ன இருக்காங்க, சுல்தானியம் உருவாக்கப்படுது. டெல்லி சுல்தான் தான் ஜலாலுதீன் கில்ஜி, அதுல வரக்கூடிய தளபதி தான் மாலிக் கஃபூர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆட்சியை உருவாக்கிட்டு போயிட்டாரு இல்லையா. அப்படின்னு சொன்னா மதுரையில பாண்டியர் ஆட்சி முடிஞ்சு மதுரையில சுல்தான் ஆட்சி உருவாயிருச்சு. மதுரை சுல்தானியங்கிற ஆட்சி உருவாயிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கான விஷயம் இது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாண்டியர்களுடைய ஆட்சியை பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபுல்லா ரீகால் பண்ணீங்க. பாண்டியர்கள்ல மொத்தம் 3 விதமான அரசர்கள் இருக்காங்க. 3 விதம்னா 3 ஹைரார்கில இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சங்ககால பாண்டியர்கள், கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் குமரி கண்டத்துக்கிட்ட ஆட்சி பண்ணது சங்ககால பாண்டியர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இயர்லி பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா, இவங்க பாத்தீங்கன்னா 600 இருந்து 912 வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கபாடபுரம் ரீஜன் பக்கம் ஆட்சி பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மதுரையை மையமா வச்சு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இதை பத்தி பார்த்து முடிச்சோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியரோட ஆட்சி காலத்துல எப்படிதான் நிர்வாகம் நடந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாண்டியர்கள் காலத்துல இருக்கக்கூடிய அந்த நில உரிமையாளர்கள், லேண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேண்ட் ஓனருக்கு பேர் பாத்தீங்கன்னா நில உரிமையாளர்கள். நாம இப்ப என்ன சொல்றோம், ஜமீன்தார் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப யார்கிட்ட அதிக லேண்ட் தான் பேர் ஜமீன்தார். ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா அந்த பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல லேண்ட் வச்சிருந்தவங்க பேர் பாத்தீங்கன்னா பூமி புத்திரர் சித்திரமேழி பெரிய நாட்டார். இதெல்லாம் யாருக்கு, லேண்ட் ஓனருக்கான பேர். பூமி புத்திரர் மற்றும் சித்திரமேழி பெரிய நாட்டார் எல்லாமே அந்த காலத்து லேண்ட் ஓனருக்கான பேரு. அதே போல பாத்தீங்கன்னா இருக்காங்க, இவங்க நிறைய லேண்ட் கொடுத்தாங்க. இதை பத்தின கல்வெட்டு தான் பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு எல்லாம் படிச்சோம். ஓகேங்களா, அப்ப இந்த வேள்விக்குடி செப்பேடு என்ன சொல்லுச்சு, அந்த பாண்டியர் காலத்துல வழங்கப்பட்ட லேண்ட் கிராண்ட்ஸை பத்தி சொல்லுச்சு. லேண்ட் கொடைகள், நிலக்கொடையை பத்தி பேசுச்சு. ஓகேங்களா, அப்புறம் சொல்ல பாத்தீங்கன்னா பட்ட விருத்தி மற்றும் சால போகம் அப்படிங்கிற பேர்ல லேண்ட் கொடுத்திருக்காங்க அரசர்கள். இதுக்காக கொடுத்திருக்காங்க. சோ சால போகம் எல்லாமே பெரும்பாலும் கல்விக்கு வழங்கப்பட்டதா தான் இருக்கும். ஓகேவா, சோ பட்ட விருத்திங்கிறது பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக யாகா வளர்த்துவாங்களா பிராமணர்கள், அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ என்னோட ஆட்சி, என்னோட பட்டம் விரிவடையணும், ஓகேவா, நான் ரொம்ப டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி யாகம் பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ். அந்த பிராமின் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ட விருத்திங்கிற பேர்ல லேண்ட் கொடுத்துருப்பாங்க. கூட பாத்தீங்கன்னா சால போகங்கிற பேர்ல கல்விக்கும் லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு. அது பேரு மானூர் கல்வெட்டும்பாங்க. எப்படி நான் சோழர்களை பத்தி படிக்கும்போது உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறைக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சோ, ஓகேவா, சோ உத்திரமேரூர் கல்வெட்டு, குடவோலை முறை, பராந்தக சோழம் படிச்சு முடிச்சோம். ஓகே, அதே போல இங்க பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்திலயும் கிராம நிர்வாகம் சிறப்பா நடந்திருக்கு. பாண்டியர்கள் காலத்திலும் கிராமத்தை தனிப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தெரிய வர கல்வெட்டு பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. சோழர்கள் தான் உத்திரமேரூர் கல்வெட்டு, பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. எதுக்குன்னா கிராம நிர்வாகத்துக்கான கொஸ்டின்ஸ். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு பத்தி பார்த்தோம் இல்லையா. வேள்விக்குடி செப்பேடு என்ன பண்ணுச்சு, லேண்ட் கிராண்ட்ஸை பத்தி சொல்லுச்சு. கூடவே அவங்க வளர்த்தக்கூடிய யாகத்தை பத்தி பேசு சொல்றோம் இல்லையா. பட்ட விருத்திங்கிற யாகம் அது பண்ணக்கூடிய பிராமணிக்கு தான் கொடுத்தாங்க லேண்ட். ஓகே, அப்ப வேள்விக்குடி செப்பேடுங்கிறது அங்க வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் பிளஸ் யாகத்தை பத்தின ஒரு கல்வெட்டா இருக்கு. ஒரு செப்பேடா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசர்கள் சொல்லக்கூடிய உத்தரவு இருக்கும் இல்லையா, ஆர்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்டரை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா திருமந்திர ஓலைங்கிற பேர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க.
ஏன்னா அரசர் உட்காந்து உத்தரவு ஃபுல்லா செதுக்கிட்டு இருக்க மாட்டார். அரசர் ஆர்டர் சொல்லிடுவார். ஓகேவா? அந்த ஆர்டர் ஃபுல்லா என்ன பண்றாங்க இவங்க திரு மந்திர ஓலைங்கிற பேர்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வந்து அந்த அரசர் ஆபீசர்ஸ் இங்க இருந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, செக்ரட்டரி சொல்றாங்க இல்லையா, அப்புறம் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம்னு சொல்லி சென்னையில இருக்கு. அதே போல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருப்பாங்க அந்த செயலகத்துக்கு பேர் வந்து எழுத்து மண்டபம் சொல்லுவாங்க. எழுத்து மண்டபம். பாண்டியர் காலத்துல இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் பேரு பாத்தீங்கன்னா எழுத்து மண்டபம்னு சொல்றாங்க. அங்க மெயின்டைன் பண்ற டாக்குமெண்ட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா திருமந்திரவளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுங்க. அதே போல அந்த பாண்டிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர் செக்ரட்டரியேட் ஓகே அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அகபரிவார முதலி. அகபரிவார முதலிங்கிறதா வந்து அவருடைய பேரான்சு. ஸோ இது ஆபீஸரோட பட்ட பேர். அகபரிவார முதலிங்கிறது அந்த போஸ்டிங் கூட பேர். தனிப்பட்ட நபர் பேர் கிடையாது. போஸ்டிங்கான பேர் பாத்தீங்கன்னா அகபரிவார முதலி அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல வந்து லேண்ட் கிரான்ஸ் கொடுத்தாங்க பார்த்தோம். ஸோ பட்ட விருத்தி ஓகேவா. அதே போல வந்து சாலபவன் படிச்சு முடிச்சோம். அதே போல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தட்டார்காணின்னு ஒரு லேண்ட் இருந்துச்சு. தட்டார்காணிங்கிறது என்னன்னா வந்து தச்சர்களுக்கு வழங்கப்பட்டது. கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அரசனுக்கு தேவையான ரதங்கள் அரசனுடைய அரண்மனை கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கான லேண்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து தட்டார்காணிங்கிற பேர்ல லேண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா இந்த காலத்துல வந்து வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கான பட்டப்பேர் பாத்தீங்கன்னா நிக்க மாட்டார். ஓகேவா. ஸோ நிறைய பட்டப்பேர் இருக்கு. நிக்க மாட்டார், நானா தேசிகர், ஓகேவா, பட்டினன், விஷயத்தார், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பட்டப்பேர் இருக்கு. யாருக்கு? வியாபாரிகளுக்கு. ஓகேங்களா. ஸோ வியாபாரிகளுக்கு வந்து பாண்டி நாட்டுல வைக்கப்பட்ட பேர்கள் பாத்தீங்கன்னா நானா தேசிகன், பட்டினன், விஷயத்தார், கூடவே பாத்தீங்கன்னா நிக்க மாட்டார்னு சொல்லி நிறைய பட்டு பேர் இருக்கு. இது குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது நிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளை குறிப்பிடுற கல்வெட்டு எதுன்னா கொடும்பாளூர் கல்வெட்டு, பெரியகுளம் கல்வெட்டு. ஓகேங்களா. அப்புறம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸோ பாண்டிய வியாபாரிகளை பத்தி, பாண்டிய நாட்டுல இருந்த வியாபாரிகளை பத்தி ஸோ என்ன சொல்றாங்க நிக்க மாட்டார்னு சொல்லி சொல்லக்கூடிய கல்வெட்டு பாத்தீங்கன்னா வந்து கொடும்பாளூர் கல்வெட்டு, பெரியகுளம் கல்வெட்டு. ஓகேங்களா. இது முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுல இருந்த காயின்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ரூபாய்னு சொல்றோம், அமெரிக்கா டாலர்னு சொல்றாங்களே, அதே போல இந்த காலத்து காயின்ஸ் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுல இருந்த காயின்ஸ் பேர் வந்து காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, காணம், களஞ்சு, இதெல்லாம் வந்து பாண்டி நாட்டுல பயன்படுத்தப்பட்ட காயின்ஸோட பேரு. இது முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா பாண்டிய நாடு ஃபுல்லாவே எங்க இருந்துச்சு, மதுரையில வைகை நதியை ஒட்டி அந்த வம்சம் உருவாயிருந்துச்சு. ஓகேங்களா. அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த வைகை ஆறு இருக்கு இல்லையா, வைகை நதி இருக்கு இல்லையா, வைகை அணைய ஃபுல்லாவே யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா இரும்பை குடி கிழான் அப்படிங்கிற ஒரு வம்சத்தோட கண்ட்ரோல் இருக்கு. சரிங்களா. அப்ப இரும்பை குடி கிழான் அப்படிங்கிற ஒரு வம்சத்தோட கண்ட்ரோலா இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து வைகை ஆறு இருந்துச்சு. ஸோ எப்ப வந்து வைகையில அதிகமான நீரோட்டம் இருக்கும், எப்ப வைகையில வந்து தண்ணி திறக்கணும், எப்ப மூடி வைக்கணும்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரா பாத்துக்கிட்டாருன்னா இரும்பை குடிக்கிலான். ஓகே. அதே போல வேற கொஸ்டின் கேட்பாங்க, பாண்டி நாட்டிலையும் குடைவரை கோயில்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த கோயில்கள் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கழுகுமலை, ஆனைமலை, கூடவே சித்தன்னவாசல். ஸோ பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்னு பாத்தீங்கன்னா கழுகுமலை, ஆனைமலை மற்றும் சித்தன்னவாசல். ஓகே. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குடைவரை கோயில்ங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறது யாருன்னு படிச்சோம், நான் பல்லவரை பத்தி படிக்கும்போது மகேந்திரவர்ம பல்லவன் படிச்சோம். ஓகேங்களா. அந்த மகேந்திரவர்ம பல்லவன் பேர்ல தான் என்ன பண்ணாங்க குடைவரை கோயில் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அவருக்கு பேரு விசித்திர சித்தன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன விஷயம்னா அந்த குடைவரை கோயில் முறை வந்து எல்லா பக்கமும் டெவலப் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படி என்னாச்சுன்னா பாண்டியர்கள் காலத்திலேயும் குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டுச்சு. அது எங்கெங்க இருக்கு, கழுகுமலை, ஆனைமலை மற்றும் சித்தன்ன வாசல் அப்படிங்கிற ஊர்ல எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பேசிக்கான விஷயம். அப்புறம் என்ன பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஹிஸ்டரின்னு ஆரம்பிக்கும் போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை முடிச்சு குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா